அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு உச்ச சுக்கிரனால் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் என்றே சொல்லலாம். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 2024 பொறுத்தவரையிலும் வேலை விஷயமா நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்றத்தாழ்வுகள் தான். கடந்த ஒரு 6-7 மாசமா கஷ்டங்கள் தான். குடும்ப வாழ்க்கையில் கூட உடல்நல தொந்தரவுகள் இப்படி எல்லாம் வந்து போயிருக்கோம். ஒரு சலிப்பான வாழ்க்கை அப்படின்னு கூட நான் நிறைய மாதங்கள் வந்து மாத பலன்களை போட்டிருக்கிறேன். அதே போல உறவுகள் விஷயத்துல பிரிந்து போனது, விலகி போன உறவுகள், தனித்திருக்கக்கூடியது, தேடிய உறவுகள் வராம வாழ்க்கையில ஒரு வெறுமையை உணர்ந்ததெல்லாம் ஏறத்தாழ 2024 முடிஞ்சு போச்சு. கடன் ஒரு பக்கம், உடல்நலத்துல பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதி தான், 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். இப்போ ஜனவரி 28ஆம் தேதி உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துல உச்சமாக போறாரு, ராகுவோட சேர போகிறாரு. இப்போ இந்த சுக்கிரன் பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதகத்துல நல்லா வலுவாக இருக்கு அப்படின்னாக்க ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு, பலமா இருக்கு, வர்க்கோத்தமா இருக்கு, நீச பங்கமாகி இருக்குன்னாக்க அவர்களுக்கெல்லாம் இணையான துணை என்பது இயற்கையாவே கிடைச்சிருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. அதே போல அவர்கள் காதல் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலம் காதல் அல்லது காதல் செட் ஆகிறது போன்றவையும் அவங்களுக்கு இருக்கும். வீடு, கால்நடை, வாகனம், இந்த வசதி வாய்ப்புக்கெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆபரண சேர்க்கை இருக்கும். இந்த சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல கம்ப்ளீட்டா நீசம் பெற்று அல்லது பகை வீட்டுல உட்கார்ந்து இருந்தாதான் பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினராலேயே தொல்லைகளும் பிரச்சனைகளையும் மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சரி, இப்போ இந்த கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சமாகிறாரு, பலமா இருக்கிறாரு. அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை ஆக போறாரு. 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட சுக்கிரன் பரிவர்த்தனை. 6ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பா அப்படின்னா இது வந்து சிறப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 6 குடியவன் ராசியாதிபதி குருவோட பரிவர்த்தனை ஆகிறது, மேலும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது, இது வந்து ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும். அது என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனாலும் இந்த சுக்கிரன் உச்சம் பெறும்போது அதற்கு ஒரு நல்ல பலனும் இருக்கு. அதாவது 4ஆம் பாவகம் என்பது சுக்கிரனுக்கு திக் பலம், மேலும் அங்க உச்சம் பெற்று ராகுவோடு சேர்றது ஒரு சில நன்மைகள், ஒரு கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்த சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாசம் அல்லது 45 நாளைக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த முறை வந்து ஏன் இந்த சுக்கிர பயிற்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ போடுறோம்னாக்க 4 மாதங்கள் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க போகுது. அதாவது மே மாதம் 31ஆம் தேதி வரலும் 4ஆம் பாவகத்துலதான் சுக்கிரன் இருக்க போறாரு. அதுல வந்து நடுவுல வக்ரமாகும். ஒரு கிரகம் உச்சம் பெற்று வக்ரமானாக நீசத்திற்கு இணையான பலனை கொடுக்கும். ஆனா அந்த ராகுவோட சேருது. மேலும் சனி வந்து ஏப்ரல்ல இருந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கும். கூட்டு கிரக சேர்க்கை இந்த 4ஆம் பாவகத்துக்கு ஏற்படும். அது ஒரு சில நெகட்டிவ்ஸை ஏற்படுத்தும். அதை வந்து நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரலும் வக்ரகதியில செயல்படும். அந்த காலகட்டமும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சமாறதுனால முதல்ல என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, அதாவது 4ஆம் பாவகம் என்பது வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து சில பேருக்குலாம் நல்ல ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, இடமாற்றம் ஏற்படும். 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரை 10ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தொழில கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம். ஒன்னு டிசிக்னேஷன் சேஞ்சஸ், அல்லது வேலையிலேயே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற ஒரு மாற்றம், வேற ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கோ மாறக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அது ஒரு நல்ல மாற்றமாவே இருக்கும். வேலை விஷயமா புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஏன்னா 6 குடியவன் உச்சம் பெறும் போது, பலமாக இருக்கும் போது, இந்த நேரத்துல வேலைக்காக இன்டர்வியூ போறீங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். பிரைவேட் வேலை, அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்க, தேர்வு எழுதுறீங்கன்னா கூட தேர்வுகளில் வெற்றி உண்டு. ஆனா நம்ம ஜாதகத்துல அந்த அரசு பணி கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கணும். அதே போல பிரைவேட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு உயர் பதவி கூட சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது ஒரு ஃபேவரபிளான டிரான்ஸ்பராகவே இருக்கும். அதே போல சில பேருக்குலாம் வீடு வாங்குறது
அல்லது வாகனம் வாங்குறது, ஆல்ரெடி கட்டிய வீட்டை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருப்பீங்க, உங்களால அது பணம் கிடைக்காம அது ஸ்டாப் ஆயிருக்கும். இப்போ மீண்டும் கடன் கிடைக்கும், அதாவது பேங்க் லோன் கிடைச்சு மீண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ சில பேருக்கு வாடகை வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதே போல எதிர்பாலினரால் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் கோச்சாரத்துல பலமா இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் அந்த எதிர்பாலினரால் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னாக்க, உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது வர்க்கோத்தமம் பெற்றோ, நட்பு ஸ்தானத்துல இருந்தோ அல்லது நீச பங்கம் பெற்றோ, தற்போது சுக்கிர தசை நடக்குது அல்லது சுக்கிர புக்தி நடக்குது அல்லது சுக்கிரன் அந்தரம் நடக்குதுனாக்க, உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பாலினுடைய அஃபயரோ அட்ராக்ஷனோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு அஃபயர்ல இருக்கீங்க, ஒரு புதியவரை மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க, ஒரு காதல் கூட பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகி அது திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல சில பேருக்கெல்லாம் புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது குறிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்திய சுகம் நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பிரிந்த கணவன் மனைவி தோஷம் இல்லாம தற்காலிகமாக பிரிந்திருக்கீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல தோஷங்களோடு பிரிஞ்சிருக்கீங்க, வழக்குகள் இருக்கீங்க, தனித்து இருக்கீங்க, ஏறத்தாலும் இந்த 7 சனி காலகட்டத்துல வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள் இருக்கிறீங்க, வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து டிவோர்ஸ் வாங்கினவங்க இருப்பீங்க, மறுமணத்துக்காக முயற்சி செய்தோம், மறுமணமும் அமையல, ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு அன்பு இல்ல, பாசம் இல்ல, பந்தம் இல்ல, சொந்தம் இல்ல அப்படின்னு தனித்து இருப்பவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நட்பாகவோ ஒரு உறவாகவோ எதிர்பாலினுடைய அன்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருந்து அந்த தசாபுக்தி நடக்குதுனாலையும் கிடைக்கும். நம்ம ஜாதகத்துல பலமா இருக்கு, ஆனா சுக்கிர தசை நடக்கல, சுக்கிர புக்தி நடக்கல, வேற ஒரு நல்ல கிரகத்தோட, அதாவது நல்ல ஸ்தானபலம் பெற்ற ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னாக, இதுவும் பாசிட்டிவாவே உங்களுக்கு இந்த அன்பு, நட்பு, பாசம் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசைகள், அது அபிலாஷைகளாக இருக்கலாம். அந்த அபிலாஷைகள்லாம் நிறைவேறும். வீடு வாங்கணுன்ற அபிலாஷைகள் நிறைவேறும், அல்லது வேலை நல்ல வேலை கிடைக்கணும்ன்ற அபிலாஷை நிறைவேறும். கல்யாணமே ஆகலை வள காலமாக, குறிப்பா இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, ஏதோ ஒரு வகையில மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னாக்க, அல்லது கல்யாணம் ஆன பின்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க உறவுகளால, உங்களை சுத்தி இருக்கிறவர்களால சில பிரச்சனைகள் இருக்கும், அல்லது எதிர்பாலுடைய நட்பு கல்யாணம் ஆன பின்னாடி கூட சில பேருக்கு ஏற்பட்டு அதுல கூட ஒரு மன உளைச்சல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மன உளைச்சல் இல்லாம இருப்பீங்க எதிர்பாலினரால். அதே போல திருமணம் ஆகாம இருக்கிறீங்க, பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கலாம். இந்த நேரத்துல ஒரு நட்போ அல்லது ஒரு காதலோ கூட உங்களை தேடி வரும். அது இந்த நேரத்துல நீங்க முயற்சி செய்யறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது பாசிட்டிவா போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு, திருமணத்திலேயே முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பத்தி சொல்லணும்னாக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நிறைய சொல்லலாம், ஆனா தனியா வீடியோ கூட போட்டிருக்கிறேன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், ஞானக்காரர்கள்னே சொல்லலாம். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது சரியா இருக்கிறதுல, அதுதான் ஒண்ணு. காதல் ஏற்பட்டு அது டிஸ்கண்டினியூ ஆகும், அல்லது அந்த காதல் சக்சஸ் ஆனாலும் அதுக்கு பிறகு வாழ்க்கையில போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்திலேயே நிறைய பேருக்கு திருமண முறிவுகள், வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்குள்ள மகிழ்ச்சியற்ற தன்மையே நிறையவே இருக்கும். இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க எதன் மேல பற்று வைக்கிறாங்களோ அதனாலேயே பாதிப்புகளோ மன அழுத்தமோ பிரிந்து போறதோ இப்படியே இருக்கும். யார் மேல பாசம் வைக்கிறாங்களோ அவங்களால பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும், அல்லது அவங்க இவங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க, ஒரு மன அழுத்தத்தோடய வாழ்ற சூழ்நிலை இருக்கும். இப்போ கோச்சாரத்தின் படி சொல்லணும்னாக்க சுக்கிரன் உச்சமா இருக்கு, அப்ப அந்த பிரிந்து போனவங்க உங்களை பத்தி நினைப்பாங்க, அல்லது உங்களோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய ஒரு நட்போ புதிய காதலோ வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே திருமணம் ஆகாம நீண்ட காலமா இருக்கும் பாத்தீங்கன்னாக்க, அவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வரன் வரத்துக்கோ திருமணம் முடியறதுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் மறுமணத்திற்காக வரன் பார்த்து இருப்பீங்க, மறுமணத்திற்கான வரன் முடியும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள்,
அது வந்து கடனுடைய அழுத்தம் பொறுத்தவரையிலும் இந்த சுக்கிரன் உச்சமானாலையும் கடனுடைய அழுத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா உடல் நலத்திலையும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கும். பட் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். இந்த டியூரேஷன்ல பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இளைய தலைமுறையாக இருந்தீங்கன்னாக இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு அஃபேர்ல இருக்கீங்க, பிரிஞ்சு போயிருக்காங்கன்னாக அந்த பிரிவுகள் கூட நீங்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சரி, இந்த நெகட்டிவ் தான் என்ன அப்படின்னாக்க, இந்த சுக்கிரன் வக்ரமாயி ராகுவோடு இருக்கிறாரு, சனி இருக்கும். இப்படி கூட்டு கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டத்துல உடல் நலம் பாதிக்கப்படும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனுடைய அழுத்தம் இந்த காலகட்டத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அகலக்கால் வைக்காதீங்க. இந்த நேரத்துல தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்கி கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு கூட்டு தொழில் செய்யறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே சில பாதகத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும், அல்லது நீங்களே ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த நேரத்துல சில முடிவுகள் எடுக்கிறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, அல்லது சில விஷயங்கள் முக்கியமா பெரிய ஒப்பந்தங்கள்ல சைன் பண்றது, டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணணும், அல்லது சைன் பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. இப்படி வந்து தொழில் ரீதியான மாற்றத்தை கூட இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. இந்த 1.5 மாசத்துக்கு வேலை மாற்றம், இடமாற்றத்தை தவிர்த்துருங்க. இருக்கிற வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிரைவேட்ல வேலையில இருப்பவங்களுக்கு, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போட்டி போடாம காம்படிட்டர்ல பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தொழில சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்கணும். உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இழந்து பகை வீட்டுல இருந்து சப்போஸ் அந்த தசாபுக்தி நடக்குது, அல்லது சுக்கிரனும் கேதுவும் இணைந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஆப்போசிட் ஜென்டரால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும். இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் இந்த மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 13 வரல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நீங்க வண்டி வாகனத்துல போகும்போது எச்சரிக்கையா இருங்க. இந்த நேரத்துல சொத்துக்கள் வாங்குறது, விற்கிறது போன்றவற்றை செய்யணும்னாக ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் வேணும். கால்நடைகள் வாங்குறீங்க, விற்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல கவனம் வேணும். ஏற்கனவே நம்ம வந்து நியூ இயர் பலன்களோட நான் சொல்லியிருக்கிறேன். மாறும் தனிமை சேரும் இனிமை அப்படின்ற டைட்டில் போட்டுதான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்துல நல்ல சுக்கிரன் பலம் பெற்று இருக்குன்னாக அந்த தசாபுக்தி நடக்குது, அல்லது வேற ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க நினைக்கிறது என்னவோ அது அப்படியே நடக்கும். பிரச்சனையே இல்லாம இருக்கும், பெட்டராவே இந்த காலகட்டம் இருக்கும். இந்த 1.5 மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். நடுவுல ஏப்ரல் 13க்கு பிறகு அப் டு மே 31 வரலும் நல்லாவே இருக்கு, பிரச்சனை இல்லை. பெஸ்டான ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டமும். வேலையில நல்ல ஒரு மாற்றம் வரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் சில பேருக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொலைதூர பயணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் சாத்தியம் உண்டு. வேலை விஷயமா வந்து ஏப்ரல் 13க்கு பிறகு சில பேருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூட நல்ல ஒரு இடமாற்றமே வரும். அந்த நேரத்துல மாறும்போது பெஸ்டாவே இருக்கும். மேக்சிமம் அது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேலும் வந்து ஆரம்பத்துல வந்து அந்த மார்ச் டு ஏப்ரலுக்குள்ள பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரலாம். ஹெல்த்ல பாதிப்பு வரும், அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. சப்போஸ் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல பலம் பெற்று இல்ல, பகை வீட்டுல இருக்கு, அல்லது நீசம் பெற்று இருக்கு, அல்லது உங்களுக்கு நடப்பு தசாபுக்தியோ அட்டமாதிபதியோட தசை நடக்குது, 6ஆம் அதிபதியோட தசையே நடக்குது, உங்க லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்றேன். அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்க சுக்கிரஸ்தலம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்யறது நல்லது. படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்க. ஆடை தானம் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த ஜாதகத்துல சுக்கிரன் பலம் பெறவில்லை என்றாலும் கோச்சாரத்துல சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு 10% சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.